உத்தரவாணியை தற்பொழுது வழங்குகிறார்கள். ஆதார் பெயர் திருத்தம் காரியா வாங்க மேல அடுத்து ஆதார் பெயர் திருத்தம் முருகன் வாங்க. ஓகே. அடுத்து குடும்ப அட்டையில் பெயர் திருத்தம் ரஞ்சிதா. குடும்ப அட்டையில் பெயர் திருத்தம் ரஞ்சிதா. தொடர்ந்து பங்கடம் நகராட்சி பிறப்பு சான்றிதழ் யுவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. யுவன் வாங்க. விஜயலட்சுமி யுவன் அவர்களின் தாயார் விஜயலட்சுமி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மாரிமுத்து இங்கே தீர்வு காணப்படுவது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு பெற்றது. எனவே மக்களும் ஆர்வமாக ஆங்காங்கே கூட்டமாக இந்த மனுக்களை வழங்குவதற்கு வந்துவதற்கு அதாவது அன்றைக்கு மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு பணித்த காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடல் பரிசோதனை செய்து கொண்டு இன்று வரை மருத்துவமனையில இன்றைக்கு இருந்திருக்கிறார், ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆங்காங்கு அதுக்கு பிறகு தொலைக்காட்சி மூலமாக காணொலி காட்சி மூலமாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை அருகில வைத்துக் கொண்டு தலைமைச் செயலர் போன்ற அதிகாரிகள் அங்கு உடன் இருக்க சம்பந்தப்பட்ட சில மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்துரையாடல் கூட செய்து கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றார். பணிகள் எந்த அளவுக்கும் தொய்வில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு பணியும் இருந்தாலும் ஓய்வு என்கிற முறையில் மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் அலுவலகம் வந்து பணிகளை மேற்கொள்வார் நிச்சயமாக. அதற்கு பிறகு திட்டமிட்டு அந்த நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துடைய சுற்றுப்பயணத்தை தேதி சொல்வார்கள். அதற்கு பிறகு நடவடிக்கை பயணம். அது அவங்க குழப்பத்தின் மொத்த உருவமாக அந்த கூட்டணி இருக்கிறது. மக்களுக்கு அதில் நம்பிக்கை இழந்துவிட்ட ஒரு கூட்டணி. எனவே அதை பற்றி நாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. இது நம்முடைய கூட்டணி கழக தலைவர் தலைமையிலே சிறப்பாக இன்றைக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் 2026ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு 2வது முறையாக மாண்புமிகு முதல்வராக பொறுப்பேற்பார். கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும். இது உறுதி. அது மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுகளில் ஏதோ ஒரு அமைச்சர் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள். ஏற்கனவே ராஜேந்திர சோழனுக்கு நம்முடைய அரசின் சார்பில் அவருடைய பிறந்த நாள் 1000ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டோம். அதுக்கு பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கார். அவர் வெட்டிய ஏரி புனரமைக்கப்படும் என்று அதற்காக ஏறத்தாழ 13 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். அதே போல அங்கேயே அந்த கோவில் அருகிலேயே நம்முடைய அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று சொல்லிக்கிறார். அதுவும் அமைக்கப்பட இருக்கிறது. அவருடைய தந்தையார் ராஜராஜ சோழனுக்கு ஏற்கனவே எங்கள் துறையின் சார்பில் அருங்காட்சியக துறையின் சார்பில் ஏறத்தாழ 50 கோடி ரூபாய்க்கு அங்கே அருங்காட்சியகம் தஞ்சாவூர்ல அமைய இருக்கிறது. 30 அடி உயரத்துல ராஜராஜ சோழனுடைய சிலை தஞ்சாவூர்ல அமைய இருக்கிறது. இதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில அறிவித்து நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது துறையின் சார்பில் அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களை சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது போன்ற தவறுகளுக்கு அரசு விசாரணையில் ஒரு குற்றச்சாட்டு யார் வேணுமானாலும் சொல்லலாம். அது விசாரணையின் போது உறுதி செய்யப்படுகிற போதுதான் குற்றவாளிகள் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில தவறு செய்த ஆளாக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கலாம். ஓய்வில் இருக்கிறார். அவரின் சார்பில் வழக்கமாக சில நேரங்களில் சில அமைச்சர்கள் சென்று வரவேற்பார்கள். யார் என்று தெரியவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் சென்று வரவேற்பார். அநேகமாக நிதியமைச்சர்களுக்கான வாய்ப்பு.
கூட்டுறவுத்துறை இல்லையா என்னமா அந்த உதவி அவங்க கோரிக்கை பொறுத்து இருக்க கோரிக்கை என்ன இருக்குதோ அதை பொறுத்து நிச்சயமாக தேர்வு தேர்தல். அதாவது ஏற்கனவே அவங்க அரசு ஆட்சி இருக்கும்போது முறைகேடாக உறுப்பினர்களை சேர்த்து விட்டாங்க. எனவே தகுதி இல்லாத உறுப்பினர்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்கள் வாக்களித்தால் முறையான தேர்தலாக இருக்காது. கூட்டுறவு என்பது அன்றைக்கு நாட்டு உயர்வு என்கிற வகையில் அது உருவாக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் திசை மாறி விட்டது அதிமுக ஆட்சி. எனவேதான் உரிய முறையில உறுப்பினர்கள் அதற்கான சார்ந்தவர்கள் உறுப்பினராக இருந்தால்தான் இந்த நிர்வாகத்தை சரியான நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து நடத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான தேர்தலை நான் உரிய முறையில் நடக்கும். அதே நிலையெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது.